புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரைக் கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். ஹாய் இந்து. சொல்லுங்க கீதா. எங்கே இருக்க? ஜஸ்ட் நோ ரீச்ட் ஹோம். நாளை கழிச்சு உன்னோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமாம்மா எனக்கு? யா, நோ ப்ராப்ளம். நாளைக்கு மார்னிங் 9 o'clock மீட் பண்ணுங்க. ஹே இந்து, நான் அப்பாயின்மெண்ட் கேட்டது நாளை கழிச்சுப்பா. அதுவும் இல்லாமல் நாளைக்கு எனக்கு ஒரு அட்டாப்சி இருக்கு. சூசைட் கேஸ். சரி, ஓகே ஃபைன். வில் மேக் இட் அப் டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே ஃபைன், பாய். யா, ஃபைன், பாய். என்னப்பா ஒரே டென்ஸ்டாக இருக்கா? ஒன்றும் இல்லை. மதுமிதா சாப்பிட்டாளா? ஒரு மாதிரி டல்லாக இருந்தா ஒரு கிளாஸு பால் மட்டும் கொடுத்துருக்கேன். நாளைக்கு மார்னிங் கேஸ் இருக்கு. குட் நைட். மது, மது, மது.
ஏய், என்னாச்சு? She got molested. என்ன சொல்ற? She has been raped. வலிக்குதுமா? என்னமாச்சு? ஏதாவது கெட்ட கனவா? ஏய், என்னமாச்சு? நீ காலையில் ஒரு கேஸ் அட்டன் பண்ண. சின்ன குழந்தை, அவ யாருன்னு அவளுக்கே தெரியாத வயசு. அவளை போய் யாரோ ரேப் பண்ணிருக்க. அவளுக்கு என்ன நடந்து கூட சொல்ல தெரியல. பாவம். நாளைக்கு மதுக்கும் இதே நிலைமை நடக்காது. என்ன நிச்சயம்? லவ்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆக பெற்றவங்களை மீறல என்னால் இது பண்ண முடியாது. சரி சரி, ஓகே, இந்த ஸ்டாப்பில் நிறுத்து, நான் இறங்குறேன். அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ மட்டும் முக்கியம் இல்லை, உங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு முக்கியம். ஹாய். ஏய், அப்புறம் எஸ், ஐ ஆம் virgin. எதுக்கு அந்த அக்கா முறைச்சாங்க? டேய், ஷூவை வெளியே கழட்டி போட்டு போடா.
மா வேர்ஜின்னா என்னம்மா? என்ன கொழுப்பு இருந்தா ஏன்ட்டே இந்த கேள்வியை கேப்ப நீ? பா வேர்ஜின்னா என்னப்பா? என்ன கேட்ட? வேர்ஜின்னா என்னப்பா? இங்க வா. Virgin. Okay. Virginity is all about purity by heart in action. புரியலையேப்பா. பாலியல் வன்கொடுமைகள் இது ஏன் ஏற்படுகிறது? இதனால் குழந்தைகளுக்கான பாதிப்புகள் என்னென்ன, அதை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். எந்த மாதிரியான நபர்கள் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமைகளை நடத்துகிறார்கள் என்று பார்த்தால், பெரும்பாலும் குழந்தைகளுக்கு நெருக்கமானவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், 190% மேல் குழந்தைகளுக்கு ஓரளவு பரிச்சயமான உறவில் இருக்கக்கூடிய நபர்களால் தான் இது ஏற்படுகிறது. எந்த மாதிரியான நபர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள் என்றால், பீடோஃபிலியா என்று குழந்தைகளை அதிகமாக விரும்புபவர்கள், ஒரு வகையான பாலியல் வக்கிர உணர்ச்சி அவர்களிடம் ஊன்றிவிடுகிறது. இது அவர்களது சிறுவயதில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கலாம். ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்றால், அவர்களே கூட இதுபோல பாலியல் வன்கொடுமைக்கு அவர்களது குழந்தை பருவத்தில் ஆட்படுத்தப்பட்டிருக்கலாம். அடுத்து, எந்த மாதிரியான குழந்தைகள் இது போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடும் என்று பார்த்தோம் என்றால், மிக அமைதியாக, எதையுமே எதிர்த்து பேசாத, மரியாதைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் எல்லாவற்றையுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதையும் எதிர்த்து பேசக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனைக்கும் உரத்து குரல் கொடுக்கக்கூடாது என்று மிக அமைதியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பாதிப்புகளினால் உடனடியாக அந்த குழந்தைகளிடத்தில் ஒரு அதிர்ச்சி, இது பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால், ஒன்று செக்ஷுவல் ட்ராமடைசேஷன் என்று சொல்கிறோம். ஆக ஒரு பாலியல் மன காயப்படுத்தல் என்பது நடக்கிறது. அதற்கு அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை வைத்த இடத்தில் நாம் ஏமாற்றப்பட்டோம் என்கிற ஒரு பாதிப்பு, ஒரு சமூக அவலம், சோஷியல் ஸ்டிக்மடைசேஷன் என்பது. இது போன்ற பாதிப்புகளின் காரணமாக அவர்கள் ஒன்று இதை வெளி சொல்ல தயங்குகிறார்கள், அல்லது சொன்னால் மற்றவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்களோ என்கிற ஒரு பாதிப்பு இவர்களிடத்திலே இருக்கிறது. சமூக ரீதியிலே செக்ஸ் எஜுகேஷன் என்பது பாலியல் வன்கொடுமை ஏற்படாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். பெண் குழந்தைகள் மட்டும்தான் பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆட்படுத்தப்படுறாங்க, ஆண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளும் இந்த மாதிரியான பாலியல் வன்முணர்ச்சிகளுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த வருடம் மட்டும் இந்த மாதிரி ஆண் குழந்தைகள் பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட வழக்குகள் குறைந்தபட்சம் ஒரு 6-7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் அப்படிங்கிறதுல ஒரு 34-35 வழக்குகள் சென்ற வருடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
நம்ம குழந்தைங்க முன்னாடி என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க முன்னால் பேரண்ட்ஸு சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அட்டன்டிவாக இருக்கணும். குழந்தைங்க என்னென்ன மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குதுங்கிறத அப்பப்போ நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும். நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து அவங்கள வளர்த்துறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது.